கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழு மேய்ச்சி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும்படி உங்களோடவே கூட இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே தீமை செய்கிற மனிதர்கள் நிறைய உண்டு. ஆனாலும் தீமை செய்கிற மனிதர்களை காட்டிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயற்கைகளினாலே மற்ற எல்லா விதத்தினாலே நமக்கு பல தீங்கு நமக்கு வருகிறது. புயல் வருகிறது, வெள்ளம் வருகிறது, மழை வருகிறது. இப்படி பலவிதமான தீமைகள் நம்மை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு காட்டுத்தீ பரவி அப்படியே அந்த கலிஃபோர்னியா முழுவதும் அப்படியே தீக்கிரையாக்கி விட்டு ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு, அப்படியே அழிஞ்சு போயிடுச்சு. அப்படியே அந்த அளவுக்கு போன வாரம் அந்த காட்டு தீ அந்த அளவுக்கு வந்துருச்சு அருமையா. ஆனால் மனிதர்கள் எல்லாரும் தப்பி ஓடி போயிட்டாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காக்கும்படி உங்களோடவே கூட இருக்கிறார். ஒரு சமயம் ஒரு கப்பல் போய் கொண்டிருக்கிறது. அந்த கப்பலில் ஏராளமான பயணிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு சிறுவனும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். போகும்போது திடீரென்று நடு வழியில பயங்கரமான காற்று, பயங்கரமான இடி மின்னல், கப்பல் அங்கும் இங்கும் அசைகிறது. என்ன செய்கிறது என்று எல்லாரும் ஒரே மரண ஓலம். மாலுமி அங்கிருந்து என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாரும் சொல்ற நீங்க லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்குங்க, நீங்க ரெடியா இருங்க, நீங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு சிறுவன் மாத்திரம் அங்கே அவன் பயப்படாமல் சந்தோஷமா அப்படியே சமாதானமா இருந்துட்டு இருக்கான். எந்த விதமான பயமும் திகிலும் அவனை அணுகவே இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் மரண ஓலம், எல்லாரும் அழுது கொண்டிருக்காங்க, பயந்து அடுக்கி கொண்டிருக்காங்க. எல்லாரும் ஓடி இந்த பையனை கேட்கிறாங்க, நாங்கள் எல்லாம் இவ்வளோ ஒரு மரண ஓலம் பயத்தோடு இருக்கிறோமே, நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொன்னான், இந்த கப்பலை ஓட்டுகிறவர் என்னுடைய அப்பா தான். எங்கள் அப்பா தான் மாலுமியாக இருக்கிறார். அதனால் எங்கள் அப்பா இருக்கிறதுனால என்னை பத்திரமா அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார், கப்பலை பத்திரமா ஓட்டிட்டு போவார். இந்த கப்பலில் எங்கள் அப்பா கூடவே இருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் இந்த உலகம் என்கிற கடலில் இந்த கப்பலில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஒரு ஆபத்து தீமை வந்தாலும் உங்களையும் என்னையும் பாதுகாத்து அக்கறை சேர்க்கிற தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை போன இடமெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி காப்பார். எந்த விதமான HMPV வைரஸ் பரவி வந்தாலும் அதுக்கும் உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விஷப்பூச்சிகளும் விஷ ஜந்துக்களும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். எந்த பில்லி சூனிய மாயமந்திர செய்வினை ஏவலின் ஆவிகளும் பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அன்றாட தேவைகளை எல்லாம் சந்தியும். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து பிள்ளைகளை தேவனே நீர் வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த தேவைகளை சந்தித்து நடத்தும், பாதுகாப்பை கட்டளையிடும். ஒவ்வொரு வீட்டு நிலக்கால்களிலும் இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you everybody.